हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியா ஹாப்பியா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான என்னோட சண்டே ரொட்டீன் vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நான் வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் பண்ணுறேன். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் வந்து என்னென்ன பவுடர் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் தான் இருந்தது, கவுனி அரிசியும் மாப்பிள சம்பா அரிசியும் கொஞ்சம் தான் இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து வறுத்து நான் வந்து பவுடர் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாக தீந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி ஃபைனலாக கஞ்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கவுனி அரிசியிலையும் மாப்பிள சம்பா அரிசியிலையும் 2 ஸ்பூன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு ஃபேட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்கணும், குட் ப்ரோட்டீன் இருக்கணும். இதெல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கஞ்சி மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அப்படியே கெட்டியாக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டியாக நின்றுக்கும், கஞ்சி மாதிரி கலக்க முடியாது. அதனால் வந்து லைட்டாக தண்ணி கலந்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இதை நல்லா கலந்து வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து வச்சுட்டு வந்துட்டு நம்ம கலந்தாலும் ஓகே. இப்போ நான் வந்து கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த 3 டம்ளர் வந்து 2.5 டம்ளராக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சுண்டி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து 2.5 டம்ளர் வந்து நமக்கு கஞ்சி கிடைச்சா போதும். 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பவுடர் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ஸோ கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து லைவில் ரிசல்ட் பார்த்துருக்கேன், அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக இருக்கிற மாதிரியான தக்காளி கிரேவி வந்து பண்ணுறேன். ஸோ சைட் டிஷ் வந்து அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பேர் தான். ஸோ லைட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், வெறும் தக்காளி மட்டும் போட்டோம் அப்படின்னா போதும். தக்காளி சேர்த்துருக்கேன். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காரத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் நான் வந்து சேர்க்குறேன். காஷ்மீரி பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் வந்து நார்மலான பவுடர் தான் சேர்க்குறேங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கையோட அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்ததுன்னா நமக்கு ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான்வெஜ் எடுத்து வீட்டில் ரொம்ப நாளாச்சு. தம்பி வந்து மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே எடுக்கல. ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. சரி வந்து அவர் மாலை போடலன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நான்வெஜ் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கிறதுனால ஸோ சும்மா எடுக்க முடியல. நம்மளும் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னாலுமே பக்கத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நெய்பர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். சும்மா நம்ம போயிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்குமே வந்து ஃப்ரெண்டோட
ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. சரி ஓகே சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் குருமாவும் ரசம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து தேவையானது எல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மல்லித்தழை, புதினா, ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஸோ அதுதான் வந்து சரியான பதம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கு நம்ம ஃபைனலாக வந்து தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி. இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப இன்க்ரீடியண்ட்லாம் வந்து தேவையில்லை. இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நானும் அம்மா தம்பி 3 பேர் தான். அதுவும் இல்லாமல் மிச்சம் வச்செல்லாம் வந்து நான்வெஜ்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் ஒரே நாளில் முடிஞ்சிடும். 1/2 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தில் இறக்குனதுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அந்த ஆறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு வந்து நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். ஸோ தேவையான அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய குக்கிங்கில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் தான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கோல்டு வின்னர் அப்புறம் வந்து வேறு மாதிரியான பிராண்டட் எண்ணெய்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அது கடலெண்ணெய் நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் நம்ம நார்மலாக தாளிப்புக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். அங்கே வந்து வெங்காயம் வந்து வணங்கிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து தேங்காய் நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஆறிட்டுருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிச்சனில் வந்து கடகடன் வேலையை பார்த்துட்டு வெளியே வர தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்க்குறேன். வேறு எந்த ஸ்பைசஸ் பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணலை. ஒன்லி ஆச்சி சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணிலாம் வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா வந்து சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில். இது வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து சடனாக வெந்துடும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ ஃபைனலாக வந்து அந்த சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் குருமா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டைம்லேயே வந்து உப்பு, காரம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு கையோடு நம்ம மாற்றி வச்சிடலாம். ரசம் வந்து நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன். வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு மல்லித்தலை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ அதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து மோடம் வந்து ரொம்ப மோடம் போட்ட மாதிரியே தான் இருக்குது. எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல, எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல, எப்போ வந்து பனி அடிக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஊட்டியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் 3 நேரம் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி குழம்பு மாதிரி ஆகிடும். சிக்கன் தண்ணி குழம்பு மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப் மாதிரி கூட நம்ம குடிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா. அந்த காரத்துக்கெலாம் அதாவது என்ன சொல்லலாம், அந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காரம். வந்து அந்த சளி பிடிச்சி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பை வந்து நம்ம வெறுமனே குடிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு
இப்போ தேவையான அளவுக்கு ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரசம் வந்து நான் இந்த பக்கம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் டைம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சில்லி இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு நாள் என்னைக்காவது ரொம்ப ஆசையாக இருக்குது, சில்லி சாப்பிடும் போலேயே இருக்குது அப்படின்னு ரொம்ப உறுத்தலாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த மாதிரி அடிக்டெல்லாம் நம்ம வீட்டில் யாரும் இல்லை. சிக்கன் குழம்பு, ரசம். ஸோ சிம்பிளாக வந்து லன்ச் முடிஞ்சுது. இன்றைக்கி தம்பி வந்து லன்ச் எனக்கு வேணும், நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் வந்து டிஃபன் வந்து பேக் பண்ணிடுறேன். அவருக்கும் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக இதே தான். ஸோ அவரும் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பி. சாதம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு வந்து கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கிடையில் அஸ்யூஷுவல் பார்த்திங்கன்னா எப்போவும் இருக்கிற மாதிரி வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வந்து ஆஃப்டர்நூன் வச்சு சிக்கன் குழம்பு. ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் வந்து சேர்த்து தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நைட்டு வந்து மாவு இருக்குது, நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து தான் நான் வந்து பிளான் பண்ணி தான் குழம்பு வச்சுருந்தேன். ஒன்று சப்பாத்தி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஏன்னா 3 டைம் வந்து நம்ம சூடாக நின்று செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் குழம்பு மட்டும் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாத்தையும் ஒரு வைப்பர் போட்டு வைப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க போவேன். நாளைக்கு காலையில் வந்து கிச்சனில் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டே உட்காந்து துணி எல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சது. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் பால், அவ்வளோதான். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து வழக்கம் போல் நான் வந்து ஒரு 2 பாட்டு வந்து கேட்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான். இந்த vlog வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.